ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோல குளோபல் பீஸ்ட் டேமர் ஐ கேன் see the path of evolution அப்படிங்கிற மகவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட் ஏதாவது பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்க்கு லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவளம் பேசாம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸ் இல்லை, அந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றவர் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு ஹீரோடைய மேட்சை பார்த்துட்டு நீ என்னதான் ரேங்க் 2 ஸ்டேஜ் 1ல இருக்கக்கூடிய மாஸ்டர் தான் மிஞ்சி போனா வச்சிருப்ப, இப்போ வந்திருக்கிறது பிளான் டைப், அதுவும் ரேங்க் 2 ஸ்டேஜ் 2ல இருக்கு, அசால்ட்டா இந்த மாஸ்டர் ஒன்று போட்டு வீடியோ சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோடைய பெட்டும் அதோடைய ஐஸ் ஸ்கில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. ஆனா அதோடைய பிளான் டைப் மாஸ்டர் இல்லையா, அதனால ஈஸியாவே தடுத்துருது. தடுத்த உடனே ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடறான், இது வந்து செத்து போன மரமா இருக்கு, என்னதான் பட்டாலும் ஐஸ் கிறிஸ்டலால அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த பெட் அதோட பவர் யூஸ் பண்ணி லிட்டில் ஸ்னோபால கட்டி போட்டு அதை அட்டாக் பண்ண வருது. அதோட பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த டைம் நம்ம டெஸ்ட்டை மேனேஜ் பண்றவரும் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல நீ இந்த புதியவங்க மத்தியில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவளா இருந்தாலும் கூட இதோட உன் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் ஷாக் ஆகுறாரு. அந்த பிளான்ட்டை சுற்றியுமே ஏகப்பட்ட ஐஸ் டோமு ஐஸால ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீ என்ன நினைச்ச, அந்த ஐஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி அட்டாக் மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைச்சியா என்ன? இதுதான் ஐஸ் டோமைன், இப்போ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு ஹீரோ சிரிக்கிறான். இந்த பிளான்ட் ஐஸ் டோமைன்ல மாட்டிருக்கும் இல்லையா, அப்போ ஹீரோ அவனுடைய பனிக்கட்டி ஸோ ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ணுறான். ஸோ செம்மையான டேமேஜ் அந்த பிளான்ட்டுக்கு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ சிஸ்டமோ, ஸோ நீங்கள் வந்து 3rd லெவலில் ஜெயிச்சிட்டிங்க, ஸோ நீங்கள் வந்து இன்னும் 2 லெவல் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் வருது. ஸோ அந்த டைம் வந்து நெக்ஸ்ட் லெவல் கண்டினியூ ஆகுது. ஒரு கூண்டுக்கு பின்னாடி ஒரு 4-5 கண்ணு வெளியே தெரியுது. ஸோ அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே காட்டுறாங்க. அந்த டெஸ்ட் சில பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போல. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த தோக்கடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கும்போது, அச்சோ இந்த வருஷமும் போச்சு, கொஞ்சம் விட்டுருந்தா கூட நம்ம பாஸ் ஆகிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் வருத்தப்பட்டு இருக்கான். நான் ஜெயிச்சிட்டேன், இந்த டைம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சந்தோஷப்பட்டு இருக்கான். இதே மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டு தோல்வி அடைஞ்சிட்டோம் ஏந்தி எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டே இருக்கும்போது ஹீரோ சண்டை போடுறத எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரேங்க் 2ல இருக்க பீஸ்ட் தானே, அது கூட யார் சண்டை போட்டுட்டு இருக்கா, இது எப்படி இந்த மாதிரியான இடத்துல லெவல் 2 பீஸ்ட் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அது சூப்பரை சூஸ், அந்த ரொம்பவும் கஷ்டமான டெஸ்ட்டை சூஸ் பண்ண வந்தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள காட்டுறாங்க ஹீரோ அந்த பீஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி போட்டு தள்ளியிருக்கான். ஸோ அங்கே இருக்க சிஸ்டமோ நீங்க 4th லெவலில் டிஃபீட் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்க நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறீங்கன்னு சொல்லிடுது. ஹீரோவோ எப்படி இதையும் முடிச்சாச்சா, சரி நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வெளியே காட்டுறாங்க. வெளியே யாரா சாமி இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், வெளியே இருக்க ஸ்கூல்ல யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக எனக்கு நல்லாவே தெரியுமே, ஆனால் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போதே நம்மளுடைய நீங்களும் கண்ணை திறந்துடுறா. எப்படி நான் பாஸ் ஆகிட்டேன், நான் அசிஸ்டன்ட் பீஸ்ட் டேமரா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டு சரி ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அந்த டைம் யாரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஷாக் ஆகுறா. என்ன எங்க கூட்டமா இருக்காங்க, சரி போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பார்க்கறா. பார்த்த உடனே ஷாக்கு, இது ஹீரோ தானே, அவன் எப்படியோ ஹையஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டி லெவல்ல 4th லெவல் டிஃபீட் பண்ணிட்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அது வெளியே வருது பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. வெளியே வந்தது சைபர் டீத் லயன், இது வந்து ஸோ மிருக வகை அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் 2 ஸ்டேஜ் 5ல இருக்கு. இது எப்படி லயன் தானே, இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்ட், இது எப்படி ஒரு புதிய ஆளால எப்படி தோக்கடிக்க முடியும், இந்த மாதிரி இந்த பையனால எப்படி தோக்கடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அந்த டைம் அந்த சிங்கம் சம்மர் ஸ்பீட்ல வந்து ஹீரோடைய பெட்டிக்கே ஒரு கீரலா போட்டு வருது. ஸோ அந்த டைம் அந்த டெஸ்ட்டை மேனேஜ் பண்றவரும் பார்த்துட்டு இருப்பார் இல்லையா, இதை பார்த்துட்டு நீ கொஞ்சம் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு, நீ ஏதாச்சும் ஒரு நியூ ட்ரிக்கை காட்டியான்னு பார்ப்போம், நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் தான், பார்ப்போம் நீ எந்த அளவுக்கு இதை ஹேண்டில் பண்றேன்ட்டு அப்படின்ட்டு அந்த மேனேஜர் ஸோ அவர் யோசிக்கிறாரு மனசுல. என்னதான் சைபர் ட்ரூத் லைனை விட ஹீரோடைய பெட் ஒரு ஸ்டேஜ் அதிகமா இருந்தாலும் கூட ஹீரோடைய பெட்டுக்கு ஸோ அவங்களுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ இப்போ அந்த பீஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ஆனது, அதோட இல்லாமல் ஸ்ட்ராங் ஆனது. இப்போ நம்ம ஹீரோடைய பீஸ்ட் ரொம்ப குட்டியானது, அதே சமயத்தில் வீக் ஆனது கூட, அதெல்லாம் மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியும். என்னதான் ஸ்ட்ரென்த் வேறுபட்டதா இருந்தாலும் கூட சுற்றுச்சூழல் பீஸ்ட் மாஸ்டரோடைய அந்த டாக்டிக்ஸ் ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான இருக்கிறதுனால தான் ஸோ எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இந்த சண்டை போகும். என்னதான் என்னுடைய பெட் ஒரு லெவல் அதிகமாக இருந்தாலும் கூட ஸோ 4 தொடர்ச்சியான சண்டை போட்டிருக்கு என்னுடைய பெட்டு. ஸோ இப்போதைக்கு அந்த சைபர் டூத் லயன் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது, அதோடைய வேகம் அதோடைய ஸ்ட்ரென்த் என்னுடைய பெட்டை விட அதுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சண்டை ரொம்பவும் கஷ்டமாக தான் போக போகுது, இப்படியே போயிட்டு இருந்தா நான் கண்டிப்பாக தோத்துருவேன், ஏதாவது எனக்கு ஒரு நேரம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லயன் சம்மர் ஸ்பீட்ல வந்து ஹீரோடைய பெட்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஸ்னோபால் தயாராகு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ண சொல்கிறான். சம்மர் ஸ்பீட்ல அந்த ஐஸ் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அவனுடைய பெட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட். ஸோ அவ்வளோதான், லைன் ஒரு பக்கம் மல்லாந்து கிடக்குது, ஹீரோடைய பெட்டு ஒரு கிடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆச்சரியமா. நம்ம ஸோ அந்த லைன் பெட் மேலே ஏகப்பட்ட ஐஸ் கிறிஸ்டல் லான்ச் ஆகி கிடக்குது. ஸோ இதோட இந்த சட்டம் முடியுது.